ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நிறைய திரையுலக பிரபலங்கள் சில நாட்களாகவே ரொம்பவே பாராட்டி வரும் படம் மாயபிம்பம். அப்படி என்னதான் இருக்கு படத்தில் என்று பார்த்தபோது படத்தின் விமர்சனம் இதோ. முற்றிலும் புதுமுகங்கள் நடித்திருக்கும் இந்த படம் ஒருதலை மற்றும் சில படங்களின் பாதிப்புகளில் உருவானதாக தெரிகிறது. செல்ஃப் ஸ்டார்ட் புரொடக்ஷன் சார்பில் KJ சுரேந்தர் தயாரித்து எழுதி இயக்கியிருக்கும் படம் இது. ஜானகி, ஆகாஷ், ஹரிருத்ரன், ராஜேஷ், அருண்குமார், மணிமேகலை முக்கிய கேரக்டர்களில் நடித்திருக்கிறார்கள். கடலூர் நேட்டிவிட்டியில் அங்கு கதைக்களமாக அமைத்திருக்கிறார்கள். சிட்டியில் ஜாலியாக சுற்றி கொண்டிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நிறைய படங்களில் பார்த்திருக்கிறோம். இதில் கடலூரில் ஜாலியாக சுற்றி கொண்டிருக்கும் ஒரே ஏஜ் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர். அதில் ஒருவன் ஹீரோ சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் டாக்டருக்கு படித்து கொண்டிருக்கிறான். இன்னொரு நண்பன் பெண்களை மயக்கி படுக்கையில் வீழ்த்தும் திறமையுடையவன். அவனது வலையை சரியாக விரித்து இளம் பெண்கள் மட்டுமல்லாமல் ஆன்ட்டிகளையும் சாய்த்து விடுவான். அவன் கேபிள் கனெக்ஷன் கொடுக்கும் ஆஃபீஸ் வைத்திருக்கிறான். இன்னொரு நண்பன் எல்லாவற்றுக்கும் நெகட்டிவ் பேசிக்கொண்டு புத்திமதி சொல்லி கொண்டிருப்பவன். இன்னொருவன் எது கிடைத்தாலும் பரவாயில்லை என்று காதலுக்காகவும் காமத்துக்காகவும் அலைபவன். கடலூரில் இருந்து சிதம்பரம் போய் ஹாஸ்டலில் தங்கி மெடிக்கல் படிக்கிறான் ஹீரோ. அவன் அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி, அண்ணனின் சிறுவயது மகள் என்று அட்டச்சான குடும்பம் கடலூரில். வாரம் சனி ஞாயிறுகளில் காலேஜ் லீவ் விட்டால் வீட்டுக்கு வந்து போவான். சோஷியலான ஃபேமிலி. சிதம்பரத்தில் பஸ்ஸில் ஒரு பெண்ணை சந்திக்கிறான். அவள் போகும் ஆட்டோவிலேயே இவனுக்கு லிஃப்ட் கொடுக்கிறாள். இவன் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவளே நர்ஸாக அங்கு வருகிறாள். அவளுக்கும் இவன் மீது ஒரு ஈர்ப்பு, இவனுக்கும் அவள் மீது ஒரு ஈர்ப்பு. அது பற்றி நண்பர்களிடம் சொல்லும்போது அதில் பெண் பித்தன் நண்பனின் அட்வைஸ் கேட்டு அதுபடி மூவ் செய்கிறான் ஹீரோ. அதைத் தொடர்ந்து என்னென்ன நிகழ்வுகள் எதிர்பாராமல் நடக்கிறது என்பதும் கிளைமேக்ஸ் எப்படி போய் முடிகிறது என்பதும் கதை. ஹீரோயினின் அம்மா ஒரு மாதிரியான நடத்தை கெட்டவள் என்பது ஹாஸ்பிட்டல் வாட்ச்மேன் மூலம் தெரிய வருகிறது. அதைத் தொடர்ந்து ஹீரோ செய்த மூவின் விளைவுகள் என்னென்ன என்பது எதிர்பாராதது. எல்லாமே ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வருகிறது. ஃப்ளாஷ்பேக்கில் அப்படி என்னதான் நடந்தது என்பதை நினைக்கையில் கிளைமேக்ஸில் மனசை பாரமாக்கி விடுகிறார் டைரக்டர். 8 வருட காத்திருப்புக்கு பின் வந்திருக்கும் இப்படத்தில் நடித்தவர்கள் எல்லாமே யதார்த்தமாக நடித்திருக்கிறார்கள். நாயகி ஜானகி அழகிய கண்களோடு பாந்தமாக நடித்து மனதை கொள்ளையடிக்கிறார். இது தற்கால இளைஞர்களுக்கு ஒரு படிப்பினையான கதையும் கூட. கேரக்டர்களை சரியாக இயங்க விடாமல் ஒரு திரைக்கதை அமைத்து டைரக்டர் எடுத்து விட்டாரோ என்று நினைக்க தோன்றுகிறது மாயபிம்பத்தை பார்க்கும்போது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.